இப்போ நான் தண்ணி உள்ள இருக்கேன், டெம்பரேச்சர் 7 இருக்கு. இதுதான் ஐஸ் எஃபெக்ட். 4 நிமிஷம் நான் உட்காந்துருவேன். ஸோ 3.5 to 4 minutes தான் இதில் ஐஸில் இது இருந்தால் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், மினிமம் ஆயிரும். இப்போ நான் இம்மீடியட்டாக போய் சூடு தண்ணியில் குடிக்கிறேன். அந்த குளிக்கும்போது இதில் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த சூடு தண்ணியில் குளிக்கும்போது நல்லா ஃபாஸ்ட் சர்க்குலேஷன் ஆகிடும் ஒரே டைமில். இதுதான் மசில்ஸ் ஹீலிங் இருக்கும். மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஹீல் ஆகிட்டு இருக்கும். அந்த எந்த இன்ஜுரி இல்லாத ஹீல் ஆகிட்டு இருக்கும். எப்போ சாப்பிடுவீங்க? இவ்வளோ எனர்ஜெட்டிக்காகவே ஒரு சோர்வு கூட பார்க்க முடியலையே ஃபேஸில். இல்லை, ஆக்சுவலாக நான் இப்போது ரன்னிங் பண்ணுறதுனால தான் நான் இந்த சாப்பிட்றேன், இந்த குடிக்கிறேன், இந்த இளநீரம், அப்போ அந்த பாதாம் சாப்பிட்றேன். இல்லாட்டி நான் 11 மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிட்டாமல் இருப்பேன். நைட் 8 மணி வந்து டின்னர் முடிச்சிடுவேன். அண்ட் 11 மணி தான் மேலே டிஃபன் சாப்பிடுவேன். இதை ஒரு 15 hours ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது செய்வேன். பட் இப்போது அந்த ரன்னிங் எல்லாம் இருக்கனால இப்போது இதை ஒன்றுமே சாப்பிட்டா செய்ய முடியாது அவ்வளோ ஆக்டிவிட்டி. அதனால தான் கொஞ்சம் கம்மியாக அதை ஜஸ்ட் பாதாம் இதை சாப்பிட்றேன். ஸோ இவ்வளோ போதும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இது சஃபிஷியன்ட். அண்ட் எக்ஸசைஸ் முடிச்சிட்ட உடனே 11 மணி ஐ டேக் த பிரேக்ஃபாஸ்ட். 10:30, 10:30 மணி, 11 மணி தான் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எனக்கு. இந்த 3 மணி நேரம் செய்கிறீங்கள, இந்த செய்கிற எக்ஸசைஸ் வந்து அந்த நாள் முழுக்க கை கொடுக்குது. அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அன்றைக்கே அந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் பாடி. நல்லா தூக்கம் வரும், நல்லா பசி இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். அப்போ எந்த ஹெல்த் ப்ராப்ளம் வராது. அப்புறம் நான் எந்த மெடிசன் நான் சாப்பிட்றதில்ல, எந்த டேப்லெட் நான் சாப்பிட மாட்டேன். எந்த இங்கிலீஷ் டேப்லெட், அலோபேத்திக் டேப்லெட் எந்த டேப்லெட் சாப்பிட மாட்டேன் தான். ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டயட் கரெக்டாக இருக்கணும். எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கணும், டயட் கரெக்டாக இருக்கணும். 2 விஷயம் முக்கியம். எக்ஸசைஸ் அண்ட் டயட் கரெக்டாக இருந்தால் இந்த இது நம்ம செய்ய வேண்டியதில்லை. எந்த டிசீஸ் வராது, எந்த ப்ராப்ளம் வராது. இப்போ கொரோனா டைமில் நீங்கள் பாருங்கள், கொரோனா டைமில் எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் முதல்ல மெட்ராஸ் ரேஸ் கிளப் போயிருந்தேன். காலையில் அங்கே போய் ரன்னிங், ஸ்விம்மிங், அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ராமச்சந்திரா ஸ்போர்ட்ஸ் சென்டர் போவேன். ஸ்ரீ ராமச்சந்திரா SRMC அங்கே ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு போவேன். அங்கே நல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அங்கேயே நல்லா போனேன். டெய்லி அங்கே எல்லா இடத்துலையும் போவேன் நான். ஆனால் அந்த கொரோனாவில் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்ன இருக்குன்னு பண்ணேன். ஆனால் இது ஜிம் நான் ஆக்சுவலி நான் ஒரு IG இருக்கும்போது, DIG இருக்கும்போது தான் நான் இதை ரெடி பண்ணேன். இந்த ஜிம் அப்படி பண்ணி வச்சேன். ஆனால் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா இங்கே கிளப்பில் தான் போவேன் நான்.